அண்ணாமலைக்கு ரகசிய தூது விட்ட எடப்பாடி, டெல்லியில் நடந்த பேச்சுவார்த்தை. வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் உள்ள எடப்பாடி பழனிசாமி தன்னையும் அடுத்த ஜெயலலிதா போன்று நினைத்துக் கொண்டாலும் அவரை ஒரு பெரிய தலைவராக நினைப்பதற்கு மக்களோ மற்ற கட்சி தலைவர்களோ தயாராக இல்லை. அந்த அளவுக்கு அந்த கட்சியானது தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வருகிறது. அதோடு அதிமுகவின் வாக்கு வங்கியும் பாதிக்கு பாதி குறைந்து விட்டது. இதன் காரணமாக எடப்பாடியை நம்பி அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கு எந்த கட்சியினரும் தயாராக இல்லை. அதிமுக கூட்டணியில் பாஜக இல்லை என்றால் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் எல்லாம் அதிமுகவுக்கு வந்து விடுவார்கள் என்று எதிர்பார்த்து ஏமாந்து போன எடப்பாடி பழனிசாமி இப்போது பாஜகவையும் விட்டால் சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்து விடுவோம் என்பதை புரிந்து கொண்டார். அதன் காரணமாக இதுவரை இல்லாத அளவுக்கு படிப்படியாக அதிமுக புள்ளிகள் அண்ணாமலையை நெருங்க தொடங்கி இருக்கிறார்கள். ஒரு பேச்சுக்கு பாஜகவுடன் எப்போதும் கூட்டணி இல்லை என்று இவர்கள் சொல்லிக் கொண்டாலும் தனது மகன் மிதுன் மூலமாக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு தூதுவிட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. அந்த வகையில் சமீபத்தில் அண்ணாமலை டெல்லி சென்றிருந்த போது அங்கு சென்று எடப்பாடியின் மகன் மிதுன் அண்ணாமலையிடம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இந்த சந்திப்பின் போது சட்டமன்ற தேர்தல் கூட்டணிக்கு அச்சாரம் போடும் வகையில் சில விஷயங்களை சொல்லி இருக்கிறார் மிதுன். குறிப்பாக ஏற்கனவே அதிமுகவில் இருந்த OPS, டிடிவி தினகரன், சசிகலா போன்றவர்கள் வெளியேற்றப்பட்டு இருப்பதால் கட்சி மிகப்பெரிய அளவில் பலவீனம் அடைந்துள்ளது. அதோடு தற்போது நடிகர் விஜயும் கட்சி தொடங்கி இருப்பதோடு எம்ஜிஆர் பெயரை சொல்லிக் கொண்டு விளம்பரம் செய்கிறார். அதன் காரணமாக அதிமுகவின் கணிசமான வாக்குகளை அவரும் பிரித்து விடுவார் என்பது தெரிய வந்துள்ளது. அதன் காரணமாகவே சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு வலுவான கூட்டணி பலம் வேண்டும், இல்லையென்றால் படுதோல்வியை சந்திக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலின் போது நாமெல்லாம் ஒன்று சேர்ந்த தேர்தலை சந்திப்போம் என்று அண்ணாமலையிடத்தில் எடப்பாடியின் மகன் மிதுன் தங்களது நிலைப்பாட்டை கூறியிருக்கிறார். அதற்கு அண்ணாமலை, தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அதிமுக தான் தாமாக வெளியேறியது, நாங்கள் அவர்களை வெளியேற சொல்லவில்லை. எங்களை பொறுத்தவரை திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் வந்தாலும் அனைவரும் சேர்ந்து திமுக கூட்டணியை வீழ்த்துவோம். 2026 தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தே தீர வேண்டும் என்பதில் பாஜக உறுதியாக உள்ளது என்றும் அதிமுகவுடனான கூட்டணியை தானும் வரவேற்பதாக கூறியிருக்கிறார் அண்ணாமலை. அந்த வகையில் அதிமுகவின் புள்ளிகள் பாஜகவுடன் எப்போதும் கூட்டணி இல்லை என்று மீடியாக்களிடம் கூறி வரும் ஒரு நிலையில் தற்போது திரைமறைவில் அதிமுக பாஜக கூட்டணிக்கான டீலிங் டெல்லியில் நடைபெற்றுள்ளது. அதோடு அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமி மகன் மிதுனும் இந்த கூட்டணி சம்பந்தமாக இதுவரைக்கும் 3 முறை சந்தித்து பேசி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. முக்கியமாக கடந்த காலங்களைப் போல் இல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு கூடுதலான தொகுதிகளை கொடுக்க வேண்டும். தற்போது எங்களது தனிப்பட்ட வாக்கு வங்கி 11.5% உயர்ந்திருக்கிறது. அதோடு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதில் நாங்கள் மட்டுமின்றி பாட்டாளி மக்கள் கட்சியும் உறுதியாக இருக்கிறார்கள். எங்களுடைய இந்த நிலைப்பாட்டை அதிமுக ஏற்றுக்கொண்டால் கூட்டணி வைப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று அண்ணாமலையும் தெளிவுபடுத்தியுள்ளாராம். அதன் காரணமாக வருகிற 31ஆம் தேதி மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வரும் நிலையில் இன்னும் ஓரிரு மாதங்களில் அதிமுக பாஜக இடையிலான கூட்டணி உடன்படிக்கை கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துவிடும் என்றும் அரசியல் வட்டாரங்களில் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தி, சுப்ரீம் கோர்ட் கொடுத்த செருப்படி எதிரொலி, கூட இருந்தே குளிப்பறித்த மு.க. ஸ்டாலின். வீடியோ ஆதாரத்துடன் டெல்லி சென்ற அண்ணாமலை, திமுகவுக்கு வைக்கப்பட்ட மெகா ஆப்பு. தமிழகத்தில் கருணாநிதி முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் எந்த ஒரு திட்டத்தையும் உருப்படியாக கொண்டு வரவே மாட்டார். ஆனாலும் அவருக்கு அவரே அவ்வப்போது பாராட்டு விழாக்களை எடுத்துக்கொள்வார். திமுகவினர் மட்டுமின்றி சினிமா துறையினரும் பாச தலைவனுக்கு பாராட்டு விழா என்று கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் நடந்து கொள்வார்கள். அதே மாதிரிதான் தற்போது முதலமைச்சராக இருக்கும் மு.க. ஸ்டாலினும் தனது தந்தை வழியிலேயே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். குறிப்பாக மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்க ஏலத்துக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறார்கள் என்றதும் அதற்கு எதிராக திமுக கடுமையான நடவடிக்கையில் இறங்கியது. குறிப்பாக 5000 விவசாயிகள் மீது வழக்கு பதிவு செய்தார்கள். அந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்தினார்கள். என்றாலும் மக்கள் எழுச்சி பெரிய அளவில் வெடிக்க தொடங்கியது. அதனால் மு.க. ஸ்டாலின் மக்கள் எழுச்சி குறித்து டெல்லிக்கு ஒரு கடிதம் எழுதினார். என்றாலும் அவர்கள் அதற்கு எந்த பதிலும் கொடுக்கவில்லை. முன்னதாக இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை மத்திய அரசு தமிழகத்திற்கு கொண்டு வந்தபோது திமுக அரசுதான் அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தார்கள். இந்த திட்டத்தை எந்தெந்த ஊர்களில் கொண்டு வரலாம் என்று இவர்கள் தான் தேர்வு செய்து கொடுத்து உறுதுணையாக இருந்து வந்தார்கள்.
குறிப்பாக திமுகவை பொறுத்தவரை தாங்கள் ஒரு திட்டம் கொண்டு வந்தாலோ அல்லது மத்திய அரசு கொண்டு வந்தாலோ அதில் தங்களது ஸ்டிக்கரை ஒட்டிக் கொள்ள வேண்டும். அதன் மூலம் தாங்கள் பெரிய லாபத்தை பார்க்க வேண்டும் என்றுதான் திட்டமிடுவார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தில் கூட ஒரு பெரிய லாபம் பார்க்கலாம் என்கிற கோணத்தில் தான் திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருந்தது. அதோடு இப்படி ஒரு திட்டம் தமிழ்நாட்டில் வரப்போவது மக்களுக்கு தெரியாமல் தான் இருந்தது. அப்போதுதான் திடீரென்று எடப்பாடி பழனிசாமி சட்டசபையில் இந்த டங்ஸ்டன் சுரங்க விவரத்தை கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வந்தார். அதன் பிறகுதான் மற்ற எதிர்க்கட்சிகளும் இது குறித்து பேசத் தொடங்கி மதுரை மக்களிடையே இது மிகப்பெரிய அளவில் விவாத பொருளாகி போராட்டத்திற்கு வழிவகுத்தது. இந்த போராட்டம் வலுவடைந்து விட்ட நிலையில் அண்ணாமலை டெல்லி சென்று மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதன் பிறகுதான் மக்கள் எதிர்ப்பை பார்த்து இந்த டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை திரும்ப பெறுவதாக மத்திய அரசு அறிவித்தது. ஆனால் இப்போது பார்த்தால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய அழுத்தம் காரணமாக தான் மத்திய அரசு இந்த திட்டத்தை ரத்து செய்து விட்டதாக மார்த்தட்டி கொண்டு வருகிறார். அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அரிட்டாப்பட்டி மக்களை நேரில் சந்தித்து தனக்குத்தானே பாராட்டு விழா எடுத்துக் கொண்டுள்ளார். அங்கு சென்றவர், நான் பாராட்டு விழா என்பதற்காக இங்கு வரவில்லை, உங்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வராமல் தடுத்து நிறுத்தியதால் ஏற்பட்ட மகிழ்ச்சி காரணமாகவே இங்கு வந்திருக்கிறேன். அந்த மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவே வந்தேன். மற்றபடி எனக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று நான் ஒருபோதும் ஆசைப்பட்டதில்லை என்று பேசியுள்ளார் மு.க.ஸ்டாலின். இப்படி அவர் பேசிய வீடியோ வெளியானதை அடுத்து தனக்கு பாராட்டு விழா வேண்டாம் என்று கூறும் ஸ்டாலின் எதற்காக அரிட்டாப்பட்டியில் நடந்த பாராட்டு விழாவுக்கு சென்றார் என்பதை, பாராட்டு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு எதுக்காக இந்த பாராட்டு விழாவுக்கு வந்தே என்று நடிகர் சந்தானம் ஒரு படத்தில் கேட்ட வார்த்தையால் வசைபாடுவது போன்று பலரும் மு.க.ஸ்டாலினை வறுத்தெடுத்து வருகிறார்கள். ஆனால் இப்படி டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை கொண்டு வந்தபோது பாஜக அரசுடன் சேர்ந்து பயணித்த மு.க.ஸ்டாலின் மக்களின் எதிர்ப்பை பார்த்து பின்வாங்கிவிட்டதோடு இப்போது தான் அழுத்தம் கொடுத்ததின் காரணமாக தான் மத்திய பாஜக அரசு பின்வாங்கிவிட்டது என்று மக்களிடத்தில் சொல்லி பாராட்டு விழா நடத்திய சம்பவங்களை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை டெல்லிக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். அதோடு அங்குள்ள 5000 விவசாயிகளின் மீது போராட்டம் நடத்தியதற்காக எஃப்ஐஆர் போட்ட மு.க.ஸ்டாலின் இப்போது அதை ரத்து செய்துள்ளார். அந்த அளவுக்கு முதலில் மக்களை போராட விடாமல் தடுத்தவர் போராட்டம் பெரிதானதும் ஜகா வாங்கிவிட்டார். தற்போது அந்த திட்டத்தை பாஜக அரசுதான் கொண்டு வந்தது, எனக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போன்று மொத்தத்தையும் டெல்லி மீது திருப்பி விட்டுள்ளார் என்கிற தகவலையும் டெல்லியில் தெரியப்படுத்தியிருக்கிறார் அண்ணாமலை. நண்பர்களே, பாஜகவோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று அதிமுகவினர் தொடர்ந்து கூறிய நிலையில் தற்போது எடப்பாடி பழனிசாமி மகன் மிதுன் டெல்லியில் பாஜக தலைவர் அண்ணாமலை சந்தித்து கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பது மற்றும் மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் விவகாரத்தில் மத்திய அரசுடன் சேர்ந்து செயல்பட்டு வந்த மு.க.ஸ்டாலின் மக்கள் பெரிய அளவில் போராட்டம் நடத்த தொடங்கிவிட்டார்கள் என்றதும் இதற்கும் எனக்கும் எந்த சம்மதமும் இல்லை என்று மத்திய அரசு மீது பழியை போட்டுவிட்டு தான் எஸ்கேப் ஆகிவிட்ட அரசியல் குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.